தேவ பிள்ளைகள் சாத்தாங்கிட்ட அடி வாங்குற பிள்ளைகளா இருக்கக்கூடாது, சாத்தான திரும்பி அடிக்கிற பிள்ளைகளா இருக்கும். இந்த மந்திர ஆவிகள் என்பது கொஞ்சம் டஃப்பான ஸ்பிரிட்ஸ். அவைகளை எதிர்க்க நமக்கு பலன் வேணும். தேவ பிள்ளைகள் சும்மா சாதாரணமா இருக்க கூடாது. அந்த மாதிரியான ஆவிகள் போராடுதுன்னா நீங்க அவைகளை எதிர்த்து நின்று அவைகளை அடிக்க உங்களுக்கு ஒரு அபிஷேகம் வேணும், ஆவியின் பலன் வேணும், தேவ மகிமை உங்க மேல இருக்கணும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் வாசித்து 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 அந்த ஆவிகளை இயேசுவின் ரத்தத்தால் அவைகளை நம்ம மேற்கொண்டு ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு மந்திரவாதி ஒரு ஆவியை கட்டுப்படுத்தி வச்சிரும். இங்க இருந்து அடிச்சு விட்டா அது அங்க போவோம், அவங்க போய் சொல்லும் இந்த மாதிரி என்ன துரத்தி விட்டுட்டாங்க. அப்படியா, சரி வா உன்னை திரும்ப நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அடுத்த அமாவாசைக்கு மந்திரம் பண்ணுவான், பௌர்ணமிக்கு மந்திரம் பண்ணுவான், அதுக்கு கரிசோறு போடுவான், அதுக்கு கேட்கிற ரத்தத்தை குடிக்க கொடுப்பான், அதுக்கு பூஜைகளை பண்ணுவான், அது கொஞ்சம் பலன் அடையும், பலனை புதுப்பித்து கொண்டு திரும்பி வந்து அந்த உடம்புக்குள்ள அது இறங்க அந்த குடும்பத்துக்கு விரோதமான ஒரு யுத்தத்தை செய்யும். அதனால தான் மந்திரம் பாருங்க, அது அடிச்சு துரத்த திரும்ப வந்து இந்த குடும்பத்துக்குள்ள போராகிட்டு எப்போ அது கம்ப்ளீட்டா வெளியே போவோம்னா எப்போ தேவ பிள்ளைகள் அந்த மந்திரத்தின் ஆவிய காட்டிலும் உங்களுடைய பலன் அதிகரிக்குதோ, அபிஷேகம் அதிகரிக்குதோ, தேவனோடு இருக்கிற உறவுல நீங்க அதிகமா பலப்படுறீங்களா, அப்பதான் அந்த மந்திர ஆவிகளை அடிக்க முடியும். நீங்க பலன் குன்றி இருப்பதனால தான் அந்த ஆவிகள் உங்களை விட பலசாலிகளா இருப்பதனால அதை டக்குன்னு இந்த கப்புன்னு பிடிச்சிடுது. ஆனா அதை விட நீங்க பலசாலிகளா இருந்து பாருங்க, உங்களுடைய ஆவியின் பலனை அதை விட நீங்க இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. நீங்க அதை ஒரே அபிஷேகத்துல இருக்க கூடாது. அபிஷேகத்துக்கு அளவு இருக்குது, கணுக்கால் அளவு இருக்குது, முழங்கால் அளவு இருக்குது, இடுப்பு அளவு இருக்குது, நீச்சல் ஆழம் இருக்குது, நீந்தக்கூடாத ஆழம்லாம் இருக்குது. அப்ப தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும், கணுக்கால்ல இருந்து முழங்காலுக்கு வரணும், முழங்கால்ல இருப்பீங்கன்னா நீங்க இடுப்பளவு வரணும், இடுப்புல இருந்து நீங்க நீச்சல் ஆழத்துக்கு வரணும். இப்படி உங்களுடைய அபிஷேகத்தை நீங்கள் நாளுக்கு நாள் நீங்கள் அதிகரிக்கணும். உபவாசித்து ஜெபம் பண்ணி தேவனை ஆராதித்து துதித்து தேவனோடு இருக்கிற அந்த உறவுல நீங்க அதிக மணி நேரம் செலவு செய்து உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இப்படி வாழும் போது தான் உங்களுடைய அனாயிண்டிங் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? உங்களோட அனாயிண்டிங் கம்மியா இருக்குதா நீங்க பெரிய ஆவிகளெல்லாம் எதிர்க்க முடியாது. அங்கதான் மந்திரம் வந்து பிடிக்குது, அங்கதான் பிசாசின் வல்லமை வந்து பிடிக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய அனாயிண்டிங் லெவல் அபிஷேக அளவை நீங்க பெருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல உபவாசித்து ஜெபம் பண்ணி உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, என் வல்லமையை இன்க்ரீஸ் பண்ணுங்க, என் பலனை இன்க்ரீஸ் பண்ணுங்க, என்னை நீந்துகிற ஆழத்துக்குள்ள என்னை கொண்டு போங்கப்பா, என்னை முழுவதுமாய் உமது அபிஷேகம் என்னை சூழ்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது அவைகள் உங்களை எதிர்க்கவே முடியாது.